உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்மளுடைய சேனலுக்கான டெலகிராம் பேஜ் இருக்கு அண்ட் வாட்ஸ்அப் பேஜ் இருக்கு. சோ அங்க போயிட்டு நம்மளுடைய சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க நம்ம போடக்கூடிய ரீசன்ட் டைம்ல அமேசான் அண்ட் பிளிப்கார்ட், மிந்த்ரா, மீஷோ, ஜியோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆஃபர் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஷோரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இமீடியட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா வரக்கூடிய நிறைய ஆஃபர் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கலாம். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் சப்பாத்தி மேக்கர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றத டீடைலா பார்க்கலாம். சப்பாத்தி மேக் பண்றது கண்டிப்பா சப்பாத்திக்கு எலக்ட்ரானிக்கலா நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் மேக் பண்றதுக்கு அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாங்க. ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாவை பிசைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை ரவுண்ட் மாதிரி பண்ணி அழகா பாத்தீங்கன்னா இதுல வச்சு ஒரு பிரஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு சூப்பரான நல்லா உப்பியா இருக்கக்கூடிய ஒரு சப்பாத்தி ரெடி ஆயிடும். இதுல சப்பாத்தி மட்டும் தான் மேக் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுல லிக்விடைசேஷனோட இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளால பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தோசா, எக் ஆம்லேட், சல்லா, அதே மாதிரி பரோட்டாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அண்ட் பிரெட் கூட பாத்தீங்கன்னா நம்மளால இதுல டோஸ்ட் பண்ணிக்க முடியுங்க. பல விதமான விஷயங்களுக்கு இந்த சப்பாத்தி மேக்கர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க ப்ராடக்ட் வாங்கும் பொழுது ஆன்டி ஃபிளாட் பிளேட் டிசைன் மாடலா வருதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இது மூலமா நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம், தட் மீன்ஸ் ஏதாவது ஃபுட் ஐட்டம் பண்றோம் அப்படின்னா அது நழுவி கீழே வருவதற்கான வாய்ப்பை இது அவாய்ட் பண்ணும். நல்ல ஒரு பிளஃபியான ரொட்டிஸ் நீங்க மேக் பண்ணணும், தட் மீன்ஸ் சப்பாத்தி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இந்த ஒரு மிஷினரிஸ் வச்சு பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி நீங்க கமர்ஷியலா கூட பாத்தீங்கன்னா ஏதாவது ஒர்க் ஆக்டிவிட்டி பண்றதா இருந்தா கூட பண்ணிக்க முடியும். ஒரு நல்ல பவர்ஃபுல் ஹீட்டிங் எலிமெண்ட் உங்களுக்கு வேணும், நல்ல ஹீட் ஆகணும், சீக்கிரமா குக் ஆகும் அப்படின்னா மோர் தென் 950 வாட்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஹீட்டிங் பிளேட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. 216 mm வரக்கூடிய ஹீட்டிங் டயாமீட்டர்ல இருக்கக்கூடிய பிளேட்ஸா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தெர்மோஸ்டாட் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதுல ப்ரொவைட் பண்றாங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா ஹீட் எவ்வளவு வைக்கணும், தட் மீன்ஸ் எவ்வளவு குக் ஆகும், அதே மாதிரி அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா நமக்கு இன்னுமே பெஸ்டா இருக்கும். டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்காகவும் தெர்மோஸ்டாட் கண்ட்ரோல் மிகப்பெரிய அளவில் நமக்கு யூஸ் ஆகுது சப்பாத்தி மேக்கர்ல. கம்ப்ளீட்டடான ஒரு குவாலிட்டி பேக்லைட் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்களா, ஹீட் ரெசிஸ்டன்டா இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர் லேம்ப்ஸ் டபுள் இண்டிகேட்டர் லேம்பா கொடுக்குறாங்களான்னு பாருங்க. ஒன்னு கிரீன், இன்னொன்னு ரெட். சோ எவ்வளவு ஹீட் ஆகுது, எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுச்சா இல்லையான்றத ஃபைண்ட் பண்ற மாதிரியான ஒரு இண்டிகேஷனா உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி கம்ப்ளீட்டா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வரக்கூடிய ஒரு பாடியா கொடுத்திருக்காங்களான்றதையும் ஒரு நல்ல ரொட்டி மேக்கர்ல நம்ம பார்க்கணும். அண்ட் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி நான் ஸ்டிக் கோட்டிங் இருக்க மாதிரியான ப்ராடக்ட்டே முடிஞ்ச அளவுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா அது மூலமா தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒட்டுறது பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. சோ அதனால லைஃப் லாங் ப்ராடக்ட் நம்மளுக்கு இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சப்பாத்தி மேக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா உடனடியாக அதை கிளீன் பண்ணி வைக்கிறது கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்பொழுது இன்னுமே அதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு 1 year அந்த மாதிரியான வாரண்டிஸ் தராங்க. ஒரு சில கம்பெனி 6 months தராங்க. ஸோ நம்மளுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்து நம்ம நல்ல ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட் சப்பாத்தி ரொட்டி மேக்கர் மாடல் என்னென்ன இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 8th பிளேஸ்ல Hilexi Electric Roti Maker பத்தி பார்க்க போறோம். Effortless roti making with non-stick surface ஓட வருது. 950 watts கான heating element of roti machine கொடுத்திருக்காங்க. built-in indicator lights for fully automatic ஆக தராங்க. designed for modern kitchen and durable ஆக வருது. Amazon அந்த product price 1999 rupeesக்கு செல் பண்றாங்க. 10 score ratings கொடுத்திருக்காங்க. based on 3 verified ratings இருக்கு. 7th பிளேஸ்ல Korix Electric Roti Maker பத்தி பார்க்க போறோம். 900 watts கான மல்டி மேக்கர் எலக்ட்ரிக் சப்பாத்தி மேக்கர் ஆவறது. comes with stainless steel inner surface ஓட தராங்க. equipped with high quality non-stick coated plate ஓட தராங்க. durable integrated heating system இருக்கு. Amazon அந்த product price 2199 rupeesக்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் no score ratings and verified ratings கிடையாது. 6th பிளேஸ்ல Pringle Electric Roti Maker பத்தி பார்க்க போறோம். பவர்ஃபுல் 900 watts with auto temperature control ஓட வருது. comes with 8.5 inches கான non-stick anti-fall plate ஓட தராங்க. create dosas, qualas, chalas and pancakes எல்லாமே பண்ணிக்க முடியும். indicator lights, cool touch handle, non-slip feed ஓட வருது. Amazon அந்த product price 2398 rupeesக்கு செல் பண்றாங்க. 10 score ratings கொடுத்திருக்காங்க. based on 1 verified ratings இருக்கு. 5th பிளேஸ்ல ElectroSky Electric Roti Maker பத்தி பார்க்க போறோம். 950 watts கான மல்டி மேக்கர் எலக்ட்ரிக் ஆட்டோமேட்டிக் மாடலா வருது. comes with 8.5 inches கான பிளேட் and 1 year கான வாரண்டியும் தராங்க. ஆட்டோ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் and indicator lights இருக்கு. perfect for preparing large size rotis and dosas. Amazon அந்த product price 2692 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.6 score ratings கொடுத்திருக்காங்க. based on the verified ratings இருக்கு.
4th பிளேஸ்ல பிரீமியர் எலக்ட்ரிக் ரொட்டி மேக்கர் பத்தி பார்க்க போறோம். 900 வாட்ஸ்க்கான எலக்ட்ரிக் ரொட்டி மேக்கர் அண்ட் மல்டி குக்கரா வருது. 8.5 இன்ச்சஸ்க்கான நான்-ஸ்டிக் கோட்டிங் பிளேட்ஸும் ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சரும் தராங்க. ஷாக் ப்ரூஃப் பாடி அண்ட் சப்பாத்தி தோசா மேக்கருங்க. இது ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் லாங் லாஸ்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 2796 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் மேல ஸ்கோர் ரேட்டிங்ஸ் அண்ட் வெரிஃபை ரேட்டிங்ஸ் கிடையாது. Third place la Drumstone Electric Roti Maker பத்தி பார்க்க போறோம். Non-Stick Electric Roti and Kakra Maker 8.5 inches கான cooking plate non-stick coating ஓட தராங்க. Stainless steel and adjustable heat control coatings வருதுங்க. Comes with built-in indicator lights ஓட தராங்க. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 3109 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் மேல ஸ்கோர் ரேட்டிங்ஸ் அண்ட் வெரிஃபை ரேட்டிங்ஸ் கிடையாது. செகண்ட் பிளேஸ்ல Isiler எலக்ட்ரிக் ரொட்டி மேக்கர் பத்தி பார்க்க போறோம். 950 வாட்ஸ்க்கான எலக்ட்ரிக் ரொட்டி மேக்கர் அண்ட் சப்பாத்தி மேக்கர் மாடலா வருது. 8.5 இன்ச்சஸ்க்கான குக்கிங் பிளேட் நான்-ஸ்டிக் சர்ஃபேஸ் கோட்டிங்கோட தராங்க. நான்-ஸ்டிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆட்டோ கட் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. கம்ஸ் வித் 1 இயர்க்கான மேனுஃபேக்சர்ஸ் வாரண்டியும் தராங்க. Amazon அந்த ப்ராடக்ட் பிரைஸ் 3492 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 242 வெரிஃபை ரேட்டிங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிரஸ்டீஜ் எலக்ட்ரிக் ரொட்டி மேக்கர் பத்தி பார்க்க போறோம். கிரானைட் நான்-ஸ்டிக் கோட்டிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. கம்ஸ் வித் அட்ஜஸ்டபிள் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நான்-ஸ்டிக் கிரானைட் கர்வ்டு பிளாஸ்டிக் டோர்பஸ் டிசைனோட வருது. 900 வாட்ஸ்க்கான எலக்ட்ரிக் ரொட்டி மேக்கர் வித் பவர் இண்டிகேட்டர்ஸ் ஓட தராங்க. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 3990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் மேல ஸ்கோர் ரேட்டிங்ஸ் அண்ட் வெரிஃபை ரேட்டிங்ஸ் கிடையாது. இப்போ நீங்க பார்த்த இந்த எலக்ட்ரிக் ரொட்டி மேக்கர்ஸ் எல்லாத்தையும் Flipkart and Amazon அந்த நிலமா செக் பண்ணிக்கலாம். மீதியான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். அப்படின்னு ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உள்ள சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you, have a nice day.